We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை. கோடை வெப்பம் தணிந்திருக்கும் சூழலில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கனமழையால் துர்கா விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். தாழ்வான இடங்களில் குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. வியட்நாமில் நர்ரா புயலால் கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். உடைமைகளுடன் வெளியேறிய மக்கள். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 6500 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்வு. கடந்த 10 நாட்களில் வெள்ளி கிலோவுக்கு 20,000 ரூபாய் அதிகரிப்பு. புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக முதல்வர் விஜய் அறிவிப்பு. புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயண திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு. ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்று முதல்வர் விஜய் பேச்சு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணத்துக்கு வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை. திருநரும் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதல்வர் விஜய். புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்றும் பேச்சு. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை. ஆண்டுக்கு கூடுதலாக 2 கோடி பயணிகளை கையாள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பரந்தூர் விமான நிலையம் திட்ட தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்று திமுக குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த திமுக எம்எல்ஏக்கள். அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு கைவிடுவதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழகத்துக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் வராமல் போகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுங்கள். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீவனங்களின் விலையையும் பராமரிப்பு செலவையும் அதிகரித்திருப்பதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியா நடத்த முடியாத சூழல் இருக்கிற பொழுது அவரால் ₹1 கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசுமால் ₹50, எருமைப்பால் ₹60 வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றது. பால் கொள்முதல் விலையை ₹44 உயர்த்துவது குறித்து முதல்வரோடு ஆலோசித்து பரிசீலிக்கப்படும். கடந்த ஆட்சியின் நிர்வாக குளறுபடிகளால் ஆவின் நிர்வாகம் நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் அமைச்சர் விஜயலட்சுமி பதில். கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிமராமத்து திட்டம் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்றத்தில் பழனிசாமியின் பெயரை குறிப்பிட்டு எஸ்பி வேலுமணி புகழாரம். குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சட்டமன்றத்தில் உறுப்பினரின் கன்னிப்பேச்சு என்பதை அறிமுக பேச்சாக மாற்ற வேண்டும். எம்எல்ஏக்கள் சௌமியா, லதா உள்ளிட்டோரின் கோரிக்கையை வழிமொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன். பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். இது ஒரு நல்ல ஆலோசனை தான். அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன்.
கூடலூரில் புலி தாக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. புலியால் இன்னொரு உயிர் போகாது என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் உறுதி. இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். 10 லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு, அதையும் கொடுத்துருவாங்க. சட்டமன்றத்தில் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் நடைபெறும். சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாக மாறியிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சாடல். லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பதாக விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணீர் வழங்குவதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி. விகிதாச்சார அடிப்படையில் காவிரியில் நீர் திறப்பது குறித்து மேலாண்மை ஆணையத்தை அணுகி முறையிடலாம். ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறு தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தல். தஞ்சையில் காவிரிப்படுகை கிராமங்களில் மணல் குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூரில் உள்ள மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய உடையில் மாணவிகள் நடனமாடி உற்சாகம். வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் EKYC ஆவணம் சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தல். சென்னை பாரிமுனை அருகே 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறை. மேலூர் அருகே இருதரப்பினர் மோதலில் பட்டியலின இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மதுரையில் விசிகாவினர் சாலை மறியல் போராட்டம். சென்னை பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பள்ளி கிடந்ததால் அதிர்ச்சி. உணவை சாப்பிட்ட 18 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சம்பந்தப்பட்ட தனியார் உணவுக் கூடத்தில் வட்டாட்சியர் ஆய்வு. தமிழக முதல்வர் விஜய் குறித்து வட மாநிலங்களில் பரவும் பொய் செய்திகள். சமூக வலைதளங்களில் பரவும் பொய் செய்திகளின் பின்னணியில் இருப்பது யார் என எழும் கேள்விகள். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ராகுல் காந்தி நடத்திய மாணவிகளுடனான சந்திப்பில் நெகிழ்ச்சி சம்பவம். ராகுலின் கன்னத்தில் அன்பாக முத்தமிட்ட மாணவி. இணையத்தில் வைரலான வீடியோ. வால்மீகி கார்ப்பரேஷன் ஊழல் விவகாரத்தில் கர்நாடக அமைச்சர் நாகேந்திரா பதவி விலக வலியுறுத்தல். பெங்களூருவில் போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க கோரி போராட்டம். இரவில் தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்று கோரிக்கையை வலியுறுத்திய மக்கள்.
சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தல். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டத்துக்கு மத்திய இணையமைச்சர் அத்வாலே கண்டனம். மகாராஷ்டிராவில் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் தீ விபத்து. பிறந்து சில மணி நேரமேயான 3 குழந்தைகள் உயிரிழப்பு, மேலும் 6 குழந்தைகளுக்கு பாதிப்பு. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகத்தை பயன்படுத்த நியூசிலாந்திலும் வருகிறது தடை. நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் கிறிஸ்டபர் லக்சன் தகவல். ஜப்பானில் வெயில் வீச்சு அதிகரிப்பால் விலங்குகள் தவிப்பு. உடையில் மின்விசிறியை பொருத்தி நாய்களை குளிர்விக்கும் உரிமையாளர்கள். அர்ஜென்டினாவில் தொடங்கியது சர்வதேச டாங்கோ நடன திருவிழா. பல்வேறு நாடுகளில் இருந்து 60 ஜோடிகள் பங்கேற்பு. இரவு விடுதி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் கைதான இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் பிரைடன் கார்ஸ் பாகிஸ்தான் அணியுடனான 2வது டெஸ்டுக்கான அணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவிப்பு. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.